ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிலபஸ் வந்து எப்படி ஈஸியாக ஓகேங்களா, இப்படி சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு சிலபஸ் வந்து நாம் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறது ப்ளஸ் எப்படி சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆகணும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை வந்து நீங்கள் ரெண்டாவதாக படிக்கணும், அப்போ எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நான் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. மொபைல் யாரும் வச்சு படிக்காதீங்க, ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கையில். இப்போ நம்ம அதில் ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், ஓகேங்களா? ஜிஎஸ்சில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது யூனிட் 6 இருக்குல்ல, யூனிட் 6 தான் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, யூனிட் 6ல் வந்து நம்ம தமிழக வரலாறும் பண்பாடும், அப்புறம் வந்து இந்த சமூக அரசியல் இயக்கங்கள் இருக்குது, அது மட்டும் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு பேஸ்டு இந்தியா பேஸ்டு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். தமிழ்நாடு பேஸ்டு அதிகமாக படிக்கணும், அதனால் திருக்குறள் அதிகமாக படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏகப்பட்டது அதில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து கீழடி, கொடுமணல், பொறுத்தல், அப்புறம் வந்து அந்த அகலாராய்ச்சியில் வருது பார்த்தீங்களா, அதுதான் இதில் அடங்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அதையும் படித்தாகணும், ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இது இந்த யூனிட் 6 படிச்சிருங்க. யூனிட் 6 படித்த கையோடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் மஸ்ட் எடுத்து படிச்சிருங்க, புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம படிக்க வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துடணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறமா அந்த யூனிட் 6 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து படிக்க வேண்டியது அழகு 4. 6 முடிச்சோடனே 4 வந்துடுங்க. 4ல் அரசியலமைப்பு, இதெல்லாம் அரசியலமைப்பு இன்றைக்கி ஒரு 3-4 நாள் போதும். இது பிடிக்க 4 நாள். ஆனால் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புதுசாக இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் ஆகும், புரிஞ்சுதுங்களா? 4 வாரத்தில் 4 டாபிக் முடிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா முடியாத எதுவும் இல்லை. இந்திய அரசியல் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இந்திய அரசியல் படித்த அடுத்த கையோட இந்திய பொருளாதாரம் வந்துடும். ஏன்னா இந்திய பொருளாதாரம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு படித்தாகணும், புரிஞ்சுதுங்களா? நம்ம இந்திய ஆட்சியிலும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக மணிப்பூரில் வந்து அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு. அப்புறம் பொருளாதாரம், நம்ம இந்தியா வந்து பொருளாதாரத்தை தான் வந்துட்டு ஜிடிபி எத்தனை வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 5ஆம் திட்டத்தை பற்றி எதுவும் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? நிதி ஆயோக்கில் வந்து ரீசெண்டாக தலைவர் யார், ஓகேவா? இப்போ வேளாண்மையை பற்றி எதுவும் பண்ணியிருக்காங்களா? அதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்தாகணும். ஸோ வந்து பொருளாதாரம் முடிச்சிருங்க. இப்போ பொருளாதாரம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3 டாபிக் முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா யூனிட் 6, 4, 5 முடிச்சாச்சு. 5 முடிச்சோடனே ஹிஸ்ட்ரி படிச்சிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, யூனிட் 6 படித்தாவே ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கவர் ஆகிடும், புரிஞ்சுதுங்களா? யூனிட் 6ல் ஐஎன்எம் கவர் ஆகுது. இந்த 2ஐயும் நம்ம முடிச்சிட்டோம்னாவே நமக்கு பாதி சிலபஸ் முடிஞ்சுது. அப்போ புவியில் ஒரு 5 10th 5 லெசன் பார்த்தாவே போதும், அதிகமாக பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாவே போதும். நீங்கள் அதை விட்டு நான் வந்து சயின்ஸ் ஃபுல்லாக தான் படிப்பேன் அப்படின்னு படிக்காதீங்க. சயின்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதும். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குதுல்ல, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதும். கசன்னு கடைசி டைமில் படிக்காதீங்க. என்ன படிக்கணுமோ தேர்ந்தெடுத்து படிங்க, அது மட்டும் நமக்கு போதும். அதிகமாக படிக்கக்கூடாது, ஓகே? அதிகமாக படிக்கவே வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக படித்தா போதும், புரிஞ்சிச்சா? இது வந்து முடிஞ்சதா? இது முடிச்சோடனே ரிவிஷன். இப்போ வந்து இது முடிஞ்சிச்சா, அப்போ வந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் என்ன பண்ணணும்? அதே சேம் கதை தான். ஃபஸ்ட்டு 6 இருக்குல்ல, 6 முடிக்கணும். 6 முடித்தோடனே 4 முடித்தோடனே 5 முடித்தோடனே 3, அப்புறம் 2, 1 இப்படி முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். தமிழ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? என்னடா இன்னும் தமிழ் சொல்லாமல் இருக்கீங்களான்னா, தமிழ் வந்து இந்த அழகு 7 இருக்குல்ல, இது வந்து மொத்தம் 20 குறள் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 படித்தாவே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 படிச்சிங்கன்னா 10 நாளில் நீங்கள் கிட்டத்தட்ட 30,000 முடிச்சிடலாம், ஓகேயா? நம்ம சீக்கிரம் முடிக்கணும், ஓகே? சீக்கிரம் முடித்தா தான் நம்மளால் முடியும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இலக்கியம் தமிழ்லாம் உங்களுக்கு 2-3 நாள் போதும். 2-3 நாளே ஈஸியாக முடிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி படித்த வச்சவங்களுக்கு ஓகே. இப்போ ரீசெண்டாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும், ஓகேவா? மீதியெல்லாம் இந்த கலைச்சொற்கள், வாசித்தல், அப்போ எழுதும் திறன், அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, வேறு வந்து இந்த சொல்லகராதி, இலக்கணம், இது எல்லாமே ஜஸ்ட்டு ரீட் விடுற மாதிரி தான். இலக்கணம் சொல்லகராதி வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மீதெல்லாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, என்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் எழுத்து வழக்கு என்ன சொல்லுவோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்ம தெரிஞ்சால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் தமிழுக்கு ஒரு 4 நாள், ஒரு 4 நாள் போதும். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 4 நாள் தமிழுக்கு போதும். மீதி எல்லா டாப்பிக்கும் 1 வாரம் போதும். நமக்கு என்ன சரியா 50 நாள் இருக்குது, ஓகேவா? 50 நாளில் கிட்டத்தட்ட நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும். 30 நாளில் ஈஸியாக கவர் பண்ண முடியும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் கொடுக்குமோ அது இம்பார்ட்டன்ட் கொடுங்க, நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். இன்னொன்று, ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு பார்த்துருங்க. அதை பார்த்தா மட்டும்தான் முடியும். பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு பார்த்துருங்க, ஓகேவா? இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சிலபஸ் ஈஸியாக 1 மந்தில் கவர் பண்ண முடியும், ஓகே? ஒன்ஸ் வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணுங்கள், ஈஸியாக முடிக்க முடியும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.